அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இன்னைக்கு ஒரு அருமையான கேள்வியோட வந்திருக்கேன். என்னன்னா பொறுமையாய் இருக்க வழி அப்படின்ற ஒரு தலைப்பு. மனுஷங்க எல்லாருக்கும் கோவம் வர்றது சகஜம். அந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது, இல்ல கோவப்படுறது கரெக்டா தப்பான்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். உங்க மூலியமா உங்களுடைய அந்த அனுபவ கருத்தை நீங்க தர்மம் மலைக்காட்சி மக்களுக்கு சொல்லணும் ஐயா. சரி, ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டுருக்கிறீங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. பொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக, பொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக. தர்மம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறார் ஐயா. பொறுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு. உண்மை, அருமையான கேள்வி. மனித சமுதாயத்துக்கு பொறுமை தான் வேணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சான்றோர்கள் சொல்லுவாங்க, பொறுத்தவன் பூமி ஆழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அப்போது பொறுமையாக நம்ம எப்படி பொறுமையாக இருக்கிறதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தனை தான். நம்மளோட சிந்தனை உணவு வகை தான் அப்போ பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம். அப்போ அந்த பொறுமையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்போவுமே உயர்ந்து தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இந்த பொறுமையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவரப்பா ரொம்ப பொறுமையான ஆளுப்பா, அமைதியான ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே போற்றோம். அப்போ அந்த பொறுமையாக இருக்கிறதுக்கு அற்புதமாக சொல்கிறீங்க. அந்த பொறுமைக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோபம் வரும். அப்போ பொறுமை இல்லாதவங்ககிட்ட தான் கோபம் வரும். அப்போ கோபம் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் கோபம் வரும், அதே பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையும் கோபம் வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் எங்கன்னா போனால் கூட அங்கேயும் கோபம் வரும். அப்போ இந்த கோபத்தை அடக்கணும். அப்போ கோபத்தை அடக்கணும்னா பொறுமையாக தான் கோபத்தை அடக்க முடியும். அதை தான் வள்ளுவர் அற்புதமாக ஒரு திருக்குறள் சொல்கிறார். சினம் காவாதார் வாழ்க்கை சினமே சினம் கொள்ளுன்றார். அப்போ சினம்னா கோபம் தான் சினம். எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. சினம் காவாதார் வாழ்க்கை சினமே சினம் கொண்டுடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தன் கோவப்படுறான்னா அந்த கோபமே அவனை முதல் ஒரு மனிதனுக்கு எதிரே எதுனா கோபம் தானா. அதை கூட இன்னும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்ட்டு. அப்போ ஆத்திரம்னா கோவப்படுறது. அப்போ ஆத்திரப்படுறவனுக்கு அந்த புத்தி செயல் எழுந்துருவான். அப்போ அதனால ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு பெரியவருங்க நிறைய விஷயம் இந்த பழமொழிகள் ஏகப்பட்டதை சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் வள்ளுவர் இப்போ அற்புதமாக சொன்னார் பாருங்க. சினம் காவாதார் வாழ்க்கை சினமே சினம் கொல்லும்னு சொல்கிறாரு. அப்போ சினம்னா கோபத்தை நம்ம அடக்கணும். அப்போ கோபம் எங்கெங்கே எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ அவ்வளோ நம்ம வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு நம்ம போவோம். அதே போல் ஒரு வேலை செய்கிற இடத்துல போனோன்னு வச்சுங்க, அவரா நல்ல மனிதன்பா, கோவம்லாம் பட மாட்டாருப்பா அப்படின்ட்டு வேலை செய்கிற இடத்துலையும் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதுபோல் ஒரு பஸ் ஏற போகிறோம், அந்த இடத்துல ஏதாவது ஒருத்தர் இஷ்டம் கூட நம்ம சரிங்க அவர் சாரி கேட்பார், சரிங்க பரவாயில்லைன்னா அவங்ககிட்ட போயிட்டு கண்ணு தெரியல அவனுக்கு அப்படின்லாம் நம்ம திட்டக்கூடாது. அப்போ அது கோவத்தினோட வெளிப்பாடு தானே அது. அப்போ அவர் தான் சாரி கேட்டார், மன்னிப்பு கேட்டார், அதுக்கப்புறம் மீறி நம்ம அவங்கள திட்டக்கூடாது. அப்போ சாந்தமாக இருக்கணும். அப்போ பார்ப்பாங்க சமுதாயத்தில் இருக்கணும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு உடலுக்கு பெரிய ஆரோக்கியம். ஒரு உடலுக்கு ஆரோக்கியமே எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவம் இல்லாத வாழ்றத. ஒரு கோவம் இல்லாத இருக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா மன அமைதியாக இருக்கும், சாந்தமாக இருப்பார், எல்லாமே இருக்கும். அப்போ அந்த மாதிரி கோபம் இல்லாத வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. அது மனித வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை. நீங்கள் இன்றைக்கி கேட்டிருக்கிறீங்க, அருமையான கேள்வி, சூப்பரான கேள்வி. இதை கோபம் இல்லாத ஒரு மனிதர்கள் எல்லோரும் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறுவீர்கள் என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் வழியாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை